உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பன்றியை குளிப்பாட்டி நடுவீட்டில் வைத்தாலும் அது சாக்கடைக்குத்தான் செல்லும் என்று. அந்த பழமொழியை இந்த வீடியோ முடியும் போது நீங்களே தெரிஞ்சுக்கிடுவீங்க. இன்னைக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் தெய்வமா வணங்குறாங்க. அனைத்து அரசியல் தலைவர்களும் தங்களுடைய அரசியல் ஆசானாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு கூட அமரர் மூக்கையா தேவர் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டப்படும்ங்கிற அறிவிப்பை அறிவிக்கும் போது தமிழக முதலமைச்சரான உயர்திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களையும் குறிப்பிட்டு தான் பேசுறாரு. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் மதிப்புமிக்க ஒரு தலைவரா தென் மாவட்ட மக்கள் மட்டும் இல்லாம தமிழ்நாடு மக்கள், ஏன் இந்திய மக்கள் அனைவருமே வணங்கக்கூடிய ஒரு தெய்வமா இருக்கக்கூடிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை அனுதினமும் ஏதாவது ஒரு நாய் இழிவா பேசி அவரை தரக்குறைவா பேசி தென் மாவட்டத்தில் கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட செயல்பட்டுக்கிட்டு அப்படி ஒரு நபர் தான் கடந்த 29ஆம் தேதி திருச்சியில நடந்த செந்தில்குமார் அப்படிங்கிறவரோட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல பேசியிருக்கிறாரு. அந்த ஃபங்க்ஷன் செந்தில்குமார் அப்படிங்கிறவருடைய ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன். அது போக அதோட இணைச்சி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய நூற்றாண்டு விழா, அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை நூற்றாண்டு விழாவா கொண்டாடுறதா ஒரு விழாவையும் சேர்த்து கொண்டாடுறாரு. இந்த விழால அவர் இமானுவேல் சேகரன் பிறந்ததுல இருந்து என்னென்னலாம் பண்ணாரு, அவர் மக்களுக்கு என்ன நல்லது பண்ணாரு, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாருன்னு என்னென்னமோ பேசலாம். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு தேவர் சமூகத்தை பத்தி இழிவா பேசணும், தேவர் சமூகத்தோட மக்களை பத்தி இழிவா பேசணும், தேவர் சமூக தலைவர்களை இழிவா பேசணும், சுதந்திர போராட்ட வீரர்களை இழிவா பேசணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த வடிவேல் ராவணன் அப்படிங்கிறவர் அந்த கட்சியோட பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. அவரு ரொம்ப தரம் தாழ்ந்த வார்த்தைகளை ரொம்ப இழிவா பேசியிருக்கிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சியோட பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய இந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த வடிவேல் ராவணன் என்பவர் இப்படி பேசுவது இது முதல் முறை அல்ல. இதே மாதிரி பல முறை இவர் பேசியிருக்கிறாரு. கடைசியா விருதுநகர்ல இமானுவேல் சேகரன் அவர்களுடைய சிலை திறப்பு விழாவுக்கு கூட இவர் இதே மாதிரியான பேச்சை பேசியிருந்தாரு அப்படிங்கிறத நம்ம காணொலியாவே பதிவு விட்டுருந்தோம். அவரு ஒரு வயதுல முதிர்ந்தவர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. அப்போ அவர் இந்த மாதிரியான பேச்சுக்களை எல்லாம் பேசலாமா? அதை அவருடைய கட்சி தலைமை கண்டிக்கணும். அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும் அல்லது அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும், தேவர் மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் கொண்டவர்கள். கடந்த தேவர் ஜெயந்தியின் போது கூட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பசும்பொன் கிராமத்திற்கு நேரில் ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்தி விட்டு பேட்டி கொடுத்திருப்பாரு. அந்த பேட்டியை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதுல பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை ஜாதிய தலைவரா பார்க்காம அவரை ஒரு சித்தரா, அவரை ஒரு தெய்வமா பார்த்து அவருடைய கருத்துக்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் நம்ம தென் மாவட்டம் மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் சமத்துவத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி உதாரணமா பேசக்கூடிய நிலைமையில அவர் இருக்கிறாரு. அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று விடுதலை போராளி பசும்பொன் திருமகனாருடைய 116வது பிறந்த நாள் மற்றும் 61வது குரு பூஜை நாள். இன்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அவருக்கு மரியாதை செலுத்த வருகை தந்தோம். திரு பசும்பொன் திருமகனார் அவர்கள் இந்திய விடுதலைக்காக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடன் இணைந்து பல போராட்டங்களை நடத்தி பல முறை சிறைக்கு சென்றவர். நேதாஜி அவர்கள் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கிய காலத்தில் அந்த கட்சியிலே இணைந்து செயல்பட்டவர். 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர். பன்முக தன்மை உடையவர். இந்திய விடுதலைக்காக பல போராட்டங்களை நடத்தியவர். அதே போன்று ஆங்கிலேய காலத்தில் குற்ற பரம்பரை சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதை பல போராட்டங்களை நடத்தி 1946 அந்த சட்டத்தை ரத்து செய்தவர். ஒடுக்கப்பட்ட மக்கள் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்ல வழிவகுத்தவர். ஒரு சமூக நீதி போராளி, ஆன்மீகம் அதிக உணர்வுள்ளவர், தொழிற்சங்கத்தை நடத்தியவர். இப்படி பன்முகை தன்மை உள்ள ஒருவரை ஒரு சமூகத்திற்குள்ள, ஒரு வட்டத்திற்குள்ள அவரை அடக்கக்கூடாது. ஒரு விடுதலை போராளியாக, சமூக நீதி போராளியாக, ஆன்மீகவாதியாக, மக்களுக்காக போராடிய ஒரு தலைவராக நாம் பார்க்க வேண்டும். அவருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே மரியாதை செலுத்த வருகை தந்திருக்கின்றோம். அவருடைய கனவு தமிழக வளர்ச்சி, குறிப்பாக தென் மாவட்டம் பிரச்சனை இல்லாமல் வளர்ச்சி அடைய வேண்டும், தொழில் வளர்ச்சி அடைய வேண்டும், அனைத்து சமுதாயங்களும் அமைதியான முறையிலே வாழ வேண்டும் என்று அவருடைய கனவு. அதை நனவாக்க கட்சி, ஜாதி, மதம், இனம், மொழி பார்க்காமல் நாம் எல்லாம் ஒற்றுமையாக செயல்பட்டு தமிழ்நாட்டை வளர்ச்சி அடைய நாம் முயற்சி செய்வோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து நன்றியோடு எடுப்பேன்.
இந்த நிலையில இப்படியாப்பட்ட நபர், அதே கட்சியை சேர்ந்த பொதுச் செயலாளர், இன்றைக்கு அதாவது கடந்த 29ஆம் தேதி திருச்சியில மிகவும் தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருக்கிறாரு. அவர் என்ன பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. உங்களுக்கு முத்துராமலிங்கம் நான் தேவர்னு சொல்றது ஏன்னு தெரியுமா? தேவர் என்றால் உயர்ந்தவன், மரியாதைக்குரியவன், வணக்கத்திற்குரிய. ஆனா அந்த ஆள் அப்படியெல்லாம் சித்தர்ன்றான். எனக்கு ஒரு ஆளு முக்குளத்தூர் தரப்புல இருந்தே இந்த எண்ணத்தை சொல்றது மீடியாவில் யூடியூப்ல அனுப்பி இருக்கிறார். என்னன்னா, சித்தர் என்றால் ஜீவ சமாதி அடைய வேண்டும். அவர் ஏன் புதைச்சாங்க கேட்கிறாரு. சித்தர் என்றால் அவர் சமாதியில அடைஞ்சிருக்கணும். அப்புறம் இவங்க பெரிய அரண்மனை, ஜமீனு, ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு சொந்தக்காரர்கள் என்றார்களே, நாங்க சுதந்திரத்துக்காக போராடினோம் என்றார்களே, சுதந்திரத்துக்காக தானே போராடி 40 ஆண்டுகள் தண்டனை பெற்று சிறையிலிருந்து வெளியே வந்து சோத்துக்கு வழி இல்லாமல் பலசரக்கடை வைத்து பிழைப்பு நடத்தினார் பாபு சிதம்பரம் பிள்ளை. அவருக்கு ஏதாவது பண்ணேவாரா? என்னடா அவங்க தேசப்பற்று, என்னடா அவங்க சுதந்திர போராட்டம் கேட்கிறான். முக்குளத்தோரே கேட்கிறான். அது மட்டும் அந்த ஆளு என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த மறுப்பு சொன்னதுக்காக கொல்லப்படுவது என்றால் இந்த நாட்டுல என்ன மனிதனா இல்ல பெரிய அவதாரமா? உங்க ஆளுங்க சொல்லுவாங்க ஒரு தேசியம் தெய்வீகமும் இரு கண்களாக கொண்டவர்னு. அவ்வளவு பெரிய கொலைகாரன்னு நீ தமிழ்நாட்டில் இதுவரையில பார்க்க முடியும். கொல்லப்பட்டார், முத்துராமலிங்க தேவரால் கொல்லப்பட்டார். நீங்கள் இந்த வீடியோவில் அவர் என்ன பேசியிருப்பார் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அதாவது நீங்கள் ஒரு தலைவரை பற்றி புகழ்ந்து பேசுகிறதுக்கோ அவரோட வரலாறு பேசுகிறதுக்கோ நீங்கள் போகிறீங்க. இமானுவேல் சேகரன் அவர்கள் கொல்லப்பட்ட வழக்கில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கொலை குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு அவர் அந்த கொலைக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே அவரை விடுவிச்சிருச்சு. அந்த கொலைக்கு காரணமானவர்களுக்கு தண்டனையும் கொடுக்கப்பட்டுச்சு. இவ்வளவு நிகழ்வுகள் அனைவருக்குமே தெரிஞ்சிருந்தும் அவரை தொடர்ந்து தரம் தாழ்த்தணும், குறிப்பா தென் மாவட்டத்தில் கலவரத்தை ஏற்படுத்தணும், தேர்தல் வரும் நேரங்களில் சமூக பதற்றத்தை உண்டாக்கி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தனிமைப்படுத்தணும், அந்த சமூகத்தினுடைய வாக்குகள் எந்த கட்சிகளுக்கும் போகக்கூடாது, அந்த சமூகத்தையும் அந்த சமூகத்தில் உள்ளவங்களையும் ஆதரிச்சா பின்விளைவுகள் வரும், இல்ல பதற்றம் வரும் அப்படிங்கிற ஒரு பதற்றமான சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இது மாதிரியான பேச்சுகளை தொடர்ந்து யாராவது பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த மேடையில் இருக்கிறவங்களை பத்தி நம்ம விசாரிக்கும் போது அவங்க எல்லாருமே RSS பிஜேபி பின்புலத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரிய வருது. தொடர்ந்து இது மாதிரியான இதுக்கு முன்னாடி இந்த செந்தில் மல்லர்னு ஒருத்தர் பேசியிருப்பாரு. அவரும் பாத்தீங்கன்னா RSS பிஜேபியோட பின்புலத்தை சேர்ந்தவர் தான். இப்ப இந்த நபரும் RSS பின்புலத்துல இருந்து தான் பேசுறாரு அப்படிங்கிற தகவல் வருது. தொடர்ச்சியாகவே தமிழ்நாட்டில் நீங்க திமுக ஆட்சியை கலைக்கணும், இல்ல திமுகக்கு எதிராக செயல்படணும் அப்படின்னு பிஜேபியோ RSSஓ நினைச்சது அப்படின்னா நீங்க அவங்களுக்கு எதிரான கருத்துக்களை எடுத்து வைக்கணும், அவங்க செய்யற தவறுகளை சொல்லணும். அதற்கு தேவர் சமூகத்தை ஒரு பகடக்காயா RSSஓ பிஜேபியோ பயன்படுத்துறத ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை நான் சொல்றதுனால பிஜேபி ஆதரிக்கக்கூடிய RSS ஆதரிக்கக்கூடிய தேவர் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு மனசு குத்தலாம், கொடையலாம். ஆனா அதுதான் உண்மை. ஏன்னா தொடர்ந்து தேவர் சமூகத்தின் மீதும் தேவர் சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் மீதும் வன்மத்தை பரப்புவது இங்க இருக்கக்கூடிய பிஜேபி ஆதரவு பெற்ற RSS ஆதரவு பெற்றவங்களால மட்டும்தான் நடக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதற்கான எத்தனை ஆதாரங்களை வேண்டுமானாலும் நம்ம கொடுக்கலாம். திமுக இருக்கிறவங்களோ அதிமுக இருக்கிறவங்களோ காங்கிரஸ்ல இருக்கிறவங்களோ இதை பண்றது கிடையாது. சமீப காலங்களில் நாம் தமிழர் கட்சியில சேர்ந்த ஒரு சிலரும் இதுக்கு முன்னாடி தேவர் சமூகத்தை பத்தியும் தேவர் சமூக தலைவர்களை பத்தியும் இழிவா பேசியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சியும் பிஜேபி RSSஓட அடிவருடியா தான் செயல்பட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். பிஜேபி நீங்க தமிழ்நாட்டில் திமுக அரசுக்கு எதிரான மனநிலையை கொண்டு வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதற்கு நீங்க என்ன வேலைனாலும் பண்ணுங்க. தேவர் சமூகத்தை ஒரு பகடக்காயா ஆக்காதீங்க, தேவரை நீங்க பகடக்காயா ஆக்காதீங்க. தேவர் சமூகத்தை பத்தியும் தேவரை பத்தியும் இழிவா பேசினவங்க, தரக்குறைவா பேசினவங்க, அவங்க வரலாறு அழிக்கணும்னு நினைச்சவங்க இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே நிலைமை தமிழ்நாட்டில் பாஜகவுக்கும் RSSக்கும் ஏற்படும். அது மட்டும் இல்லாம நீங்க தொடர்ந்து இது மாதிரியான வேலையை செய்யறது நல்லதில்லை. அதே போல இந்த நபர் விருதுநகர்ல பேசும்போதே தமிழ்நாடு அரசு, ஆளும் திமுக அரசு, ஸ்டாலின் தலைமையிலான அரசு இவர் மேல வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு திரும்பவும் அவர் அதே மாதிரி பேச்ச பேசியிருக்க மாட்டாரு. ஆனா இவருடைய பேச்சுக்கள் தொடர்ந்து அதிகரிக்க தான் போகுது. தேர்தல் நெருங்கிற காலங்களில் இவர் தொடர்ந்து தேவர் சமூகத்தை பத்தியும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை பத்தியும் இழிவா தான் பேச போறாரு. இதனால சமூக பதற்றம் ஏற்படும். இதை எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய நமது சமுதாயத்தை சேர்ந்த தேவர் சமூகத்தை சேர்ந்த சிலர் போராட்டம் நடத்துவாங்க.
இப்போ நம்ம இவர் பேசினதை வந்து நம்ம அமைப்புகள்கிட்ட கொண்டு போனோம். குறிப்பாக பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தோட தலைவர் இசக்கிராஜா தேவர்கிட்ட வந்து நம்ம கொண்டு போய் இவர் இப்படி பேசியிருக்காருன்னு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பான முறையில் இவர் மேல காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு திருச்சி மாவட்ட காவல்துறையில் புகார் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, காவல்துறை எப்படி நம்ம கொடுக்குற புகாரை எடுக்க போறதில்ல. ஒரு சும்மா சாதாரண கேஸை போட்டு அவரை வெளியில் வர்ற மாதிரி ஒரு சுமோட்டோ கேஸ் தான் போட போகுது. அதையே போடுதா போடலையான்னு தெரியல இப்போ இருக்கிற சூழ்நிலையில். ஏன்னா எந்த ஜாதிகளாலையும் பாதிப்பு வந்துடக்கூடாது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை மட்டும் யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறத வேடிக்கை பார்க்குற விதமாக தான் தமிழ்நாடு காவல்துறை செயல்படுது அப்படிங்கிறத நமக்கு தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்திலையும் நம்ம எவ்வளவோ அழுத்தங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆருங்கிறது பதிவு செய்யப்பட்டது. தேவர் சமூகத்தையும் இழிவாக பேசினப்போ இப்பவும் அதுதான் நடக்க போகுது. அப்படி நடந்தாலும் சுமோட்டோவை போட்டாலும் அவங்களை கைது பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா காவல்துறையும் அப்படிதான் இருக்குது. திமுக ஆட்சியை அகற்றிடணும் அப்படிங்கிறதுல பிஜேபி RSS ஆதரவு பெற்ற அதிகாரிகளும் இங்கு செயல்படுறாங்க. ஏன்னா இப்படி ஒரு கூட்டம் நடைபெற்றது திருச்சி மாவட்ட காவல்துறைக்கு தெரியாம நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. நீங்க வந்து ஒரு சமூக தலைவரோ இல்ல சுதந்திர போராட்ட வீரரோட நூற்றாண்டு விழாவை கொண்டாடுறீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா அனுமதி வாங்கியிருப்பாங்க. இன்னைக்கு வந்து தெருவில் ஒரு சாதாரண பிளக்ஸ் போர்டு வச்சா கூட அதுக்கு அனுமதி வாங்குறதுக்கு காவல்துறை வந்து கூஞ்சிருது. அப்போ இப்படிப்பட்ட விழா நடைபெற்றது கண்டிப்பா காவல்துறைக்கு தெரியாம இருந்திருக்காது. உடனடியாக அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்கலாம், இல்ல இந்த வீடியோ வெளிவராம தடுத்து இருந்திருக்கலாம். அதுதான் பெரிய வருத்தமா இருக்குது. அதாவது ஒவ்வொரு நிகழ்வுகளும் பேசும்போது நமக்கு எப்படி தெரியுதுன்னா, இதை கண்டிப்பான முறையில் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து இதன் மூலமா கலவரம் வரணும் அப்படிங்கிற நோக்கத்திலேயே இதை பதிவு செஞ்சு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அந்த நபர்கள் மேலேயும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அவங்க பேசிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியுது? இதை வந்து வீடியோவை எடுத்து போட போய் தான். அப்போ அவர்கள் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். ஏற்கனவே திருநெல்வேலியில இந்த மாதிரி தேவர் சமூகத்தை பத்தி இழிவா பேசின நபர் மேல இதுவரைக்கும் காவல்துறை கைது பண்ணல. அவர் மேல ஒரு வழக்கு மட்டும் போட்டுச்சு. அவரும் உயர்நீதிமன்றத்தில் போய் முன்ஜாமீன் வாங்கிட்டு வந்துட்டாரு. நம்மளும் போராட்டம் பண்ண ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா இந்த முறை இவர் பேசிய பேச்சுக்கான போராட்டம் கண்டிப்பான முறையில் தீவிரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இசக்கிராஜா தேவர் தெரிவிச்சிருக்கிறாரு. கண்டிப்பான முறையில் சட்ட ரீதியான நடவடிக்கையும் பிஎம்டி அமைப்பு எடுக்க போகுது. அதே போல தேவர் அவர்களையும் இந்த சமூகத்தையும் வைத்து அமைப்பு நடத்தக்கூடிய அத்தனை உறவுகளும் இதற்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும். கண்டனம் தெரிவித்தால் தான் உங்களை வந்து மக்கள் மதிப்பாங்க. ஏதோ வந்து பேசிட்டோம், ஏன்னா கடந்த முறை பேசும்போது கூட இதுக்கு காரணம் வந்து பிஎம்டி அமைப்பும் இசக்கிராஜா தேவர் தான். அவர் பேசினதுனால தான் இவர் பேசினார்னு சொன்னீங்க. ஆனால் இது மாதிரியான தெரு நாய்களுக்கு வேலையே சூரியனை பார்த்து குலைப்பது தான். அந்த நாய்களை நமக்கு போட்டுன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பான முறையில் நம்ம நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து நம்மளையே கடிக்கும். அதற்கு இடமளிக்காமல் இந்த நபர்கள் மீது, இது மாதிரி தேவர் அவர்கள் மீதும் தேவர் சமூகத்தின் மீதும் வன்மத்தை கக்கும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க அனைத்து உறவுகளும் ஒருங்கிணைந்து செயல்படணும். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவராக இருக்கும் ராமதாஸ் அவர்களும், அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இந்த நபர் மீது உடனடியாக கட்சி சார்ந்த நடவடிக்கை எடுக்கணும். அவர் ஏன்னா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. நீங்க ஒரு பக்கம் வந்து பசுமொன்ல வந்து தேவரை புகழ்ந்து பேசுறது, தேவர் ஐயாவோட கொள்கைகளை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிடணும், அதை வந்து நடைமுறைப்படுத்தணும்னு பேசுறது. ஆனா உங்க கட்சியில உள்ள முக்கிய பொறுப்புல உள்ள, அதுவும் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய இந்த நபர் வந்து பேசுறத, தொடர்ந்து பேசுறத வேடிக்கை பார்க்கறது எந்த மாதிரியான அரசியல்ங்கிறது எங்களுக்கு தெரியல. அப்போ நீங்களும் வந்து இதை ஆதரிக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் வந்து எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அதனால கண்டிப்பான முறையில் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த வடிவேல் ராவணன் என்ற நபரின் மீது கண்டிப்பான முறையில் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கிறோம். இல்லை என்றால் இந்த கருத்தானது பாட்டாளி மக்கள் கட்சியின் கருத்தாகத்தான் பார்க்கப்படும். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராகவும் தேவர் சமூகத்தை சேர்ந்த மக்களும் தென் மாவட்ட மக்களும் கொதித்தெழ வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அதனால கண்டிப்பான முறையில் இந்த வடிவேல் ராவணன் அவர்கள் மீது வந்து கண்டிப்பான முறையில் பாட்டாளி மக்கள் கட்சி நடவடிக்கை எடுக்கணும் கேட்டுக்கிறோம். தமிழ்நாடு காவல்துறை மற்ற வேறு ஏதும் பெரிய அளவில் போராட்டங்கள் நடைபெறுவதற்கு முன்னதாகவே இவர் மீது கடுமையான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் தமிழக அரசும் இதை ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துக்கிடாம தேர்தல் நேரத்தில் இது மாதிரியான பேச்சுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி வடிவேல் ராவணன் போன்ற நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதன் மூலம் இது மாதிரியான பேச்சுக்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறோம். எடுக்காத பட்சத்தில் கண்டிப்பான முறையில் திருச்சி மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். நன்றி உறவுகளே.